ஹாய் எவ்ரிவன். நிறைய பேர் என்கிட்ட தியரி பார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த சீரீஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போலேருந்து தியரியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே நேரத்தில் நம்ம எப்பவும் போல் ப்ராப்ளம்ஸும் புக் பேக் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்ப்போம். ரெண்டுமே பேரலாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற யூனிட் கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு நான் எழுதியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டோட சினாப்சிஸ், அதாவது இந்த யூனிட்டில் மொத்தமாக நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேட்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அதுக்கான யூனிட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ், அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், அப்புறம் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ், அதுக்கப்புறம் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாசஸ், அப்புறம் பர்சன்டேஜ் காம்போசிஷன், எம்பரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்டாக்கியோமெட்ரி, அப்புறம் ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ். அதில் பார்த்திங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ், ஸ்ட்ரென்த்து, மோல் ஃப்ராக்ஷன், மொலாலிட்டி அண்ட் நார்மாலிட்டி. மொத்தமே இந்த யூனிட்டோட சினாப்சிஸ் இல்லை இண்டெக்ஸ் எப்படினாலும் சொல்லலாம். இந்த யூனிட்டில் இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த யூனிட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேட்டர்னா என்ன, அதாவது இந்த உலகம் உலகம் ஃபுல்லாகவே மேட்டரால் ஆனது தான். அந்த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் மேடப் ஆஃப் அ மேட்டர். நம்ம ஒரு சாக் பீஸ், அதில் இருக்கிற நீங்கள் லிவிங் திங், நான் லிவிங் திங் எதுவாக வேணால் எடுத்துக்கோங்க, எவ்ரி திங் இஸ் மேடப் ஆஃப் அ மேட்டர். ஓகேவா? ஸோ இந்த மேட்டருங்கிறது ரொம்ப டைனி பார்ட்டிக்கிள். அதை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மேட்டரை முதல்ல 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று மிக்சர், இன்னொன்று பார்த்திங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சர் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும், நிறைய இது கலந்தது ஒன்றோட ஒன்று கலந்துருக்கிறது தான் நம்ம மிக்சர்னு சொல்லுவோம். இந்த மிக்சர் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை நம்ம சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தட்னால நம்ம பிரிச்சிடலாம். சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தட் தெரியும், நம்ம கையாலேயே அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இதே பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸட் காம்போசிஷனில் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ H2O எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் காம்போசிஷன் ஃபிக்ஸடானது தான். ஸோ அது ஒரு நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஃபிக்ஸட் காம்போசிஷனில் இருக்கும். அதை ஃபிசிக்கல் மெத்தடில் நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. இதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த மிக்சரை நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மிக்சருக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர். இந்த ஹோமோனா என்ன அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சருங்கிறது எப்படி இருக்கும்னா, த்ரூ அவுட் த சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் முழுக்க அது யூனிஃபார்மாக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் இப்போ நான் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி இருக்குது, அதில் சுகர் போட்டு கலந்துடுறேன். ஸோ அந்த சொல்யூஷன், அந்த டம்ளரில் இருக்கிற சொல்யூஷன் ஃபுல்லுமே உங்களுக்கு சுகர் சொல்யூஷனாக தான் இருக்கும். அதோட இனிப்பு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த டம்ளர்லேருந்து முதல்ல ஒரு ஸ்பூன் எடுத்திங்கனாலும் அது ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதில் பாதி டம்ளரை கொட்டிட்டு நடுவுலேருந்து கொஞ்சம் எடுத்திங்கனாலும் அதுவும் இனிப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த இனிப்பு த்ரூ அவுட் த சொல்யூஷன் கலந்து ஈக்குவலாக கலந்துருக்கும். ஸோ அதுதான் ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர். ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் என்ன அப்படின்னா, அது யூனிஃபார்மாக இருக்காது. அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்லாம் அதில் கலந்துருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பருப்பில் நிறைய அழுக்கெல்லாம் கலந்துருக்கும் இல்லையா, அதை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு கப்பில் ஒரு கிலோ பருப்பு இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கை எடுக்கிறீங்க, அதில் எந்த தூசி கல் எதுவுமே வராமல் இருக்கலாம். ஸோ அப்புறம் திருப்பி இன்னொரு கை எடுக்கிறீங்க, அதுலேயும் எதுவுமே வராமல் இருக்கலாம். இது அடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள், அதில் கொஞ்சம் கல் தூசி இது எல்லாமே இருக்கும். ஸோ இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் இருக்கிற தூசி யூனிஃபார்மாக கலக்கலை, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக தான் கலந்துருக்கு. ஸோ அப்படி நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம், எலமெண்ட் காம்பவுண்டுன்னு பிரிக்கிறோம். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். பட் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஆட்டமில் இருக்கிற ஒரு ஆட்டமை மட்டும் தனியாக எடுத்து பேசணுன்னா அதை நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னா, 2 or more மாலிகுல்ஸ், 2 இல்லை அதுக்கு மேலான மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று கம்பைண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்து ஆட்டம். ஓகே,
ஆட்டம். ஃபர்ஸ்ட்டு ஆட்டம்னா என்னென்னு பார்க்கலாம். ஆட்டம்ங்கிறது ரொம்ப டைனி பார்ட்டிக்கலுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆட்டமால் தான் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கையில் இந்த மார்க்கர் இருக்குது. இந்த மார்க்கரை நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை இன்னும் குட்டி 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 குட்டியாக அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பண்ணும்போது அட்லாஸ்ட் எனக்கு எண்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு ஒன்று கிடைக்கும் இல்லையா? அதுக்கு மேலே அதை டிவைடே பண்ண முடியாது, கட் பண்ணவே முடியாதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்ல, அதுதான் நம்ம ஆட்டம்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டம் இஸ் எ டைனி பார்ட்டிக்கல் அண்ட் இன்டிவைடபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டம்னா அதுதான், இட்ஸ் அ சிங்கிள் ஸ்மால் பார்ட்டிக்கல். அதுக்கப்புறம் பாருங்கள் மாலிகுல். ஸோ மாலிகுல்னால் என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ஆட்டம் ஆர் ஒன் ஆர் மோர் ஆட்டம் கம்பைன்ட் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட ஆட்டம் வந்து கம்பைன் ஆனிச்சுன்னா அதை நம்ம மாலிகுல்னு சொல்லுவோம். இந்த மாலிகுல்லையே நமக்கு 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று வந்து சேம் டைப்பில் வர மாலிக்யூல், இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் கம்பைண்டான மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஆட்டம் நமக்கு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ABCன்னு வச்சுக்கிறேன். ஏங்கிறது ஒரு ஆட்டம், பிங்கிறது ஒரு ஆட்டம், சிங்கிறது ஒரு ஆட்டம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ மாலிகுல்னா என்ன அப்படின்னா, ஒன்று அது AA அப்படின்னு 2 A சேர்ந்துருக்கும், இல்லை BB அப்படின்னு 2 B சேர்ந்துருக்கும், இல்லை AC ஆர் BC அந்த மாதிரி 2 ஆட்டம் ஆர் மோர் தென் 2 ஆட்டம், உங்களுக்கு ABCன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி கம்பைன் ஆச்சுன்னா அதுதான் நம்ம மாலிகுல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாலிகுலில் நமக்கு என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம் நமக்கு சேர்ந்துருக்கா, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம் நமக்கு சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்து நம்ம பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஏன்னு பாருங்கள், ரெண்டுமே ஒரே டைப்பாக சேர்ந்துருக்கு. ஸோ 2 எலமெண்ட்டுமே ஒன்றா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் மாலிகுல். இங்கே பாருங்கள், பிசி கம்பைனாக இருக்க எலமெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஏசி கம்பைனாக இருக்க எலமெண்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் அனதர் டைப் ஆஃப் மாலிகுல். ஸோ இதுக்கு இந்த மாதிரி சேமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம் அப்படின்னா எலமெண்ட் மாலிகுல்னு சொல்லுவோம். எலமெண்ட் மாலிகுல். இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் கம்பைனாகி ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்பவுண்ட் மாலிகுல்னு சொல்லுவோம். ஸோ காம்பவுண்ட் மாலிகுல். ஆக்சுவலாக எலமெண்ட் ஆட்டம்னா ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கிள், மாலிகுல்னா குரூப் ஆஃப் ஆட்டம் சேர்ந்தது மாலிகுல்னு சொல்கிறோம். அதில் நம்ம 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போது வெறுமை எலமெண்ட், இது வந்து இந்த எலமெண்ட் மாலிகுல்ன்றது இதுக்கான டெஃபினிஷன். ஸோ இது அல்லாமல் வெறுமனே எலமெண்ட்டுன்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஏபிசி இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஒரு ஏ மட்டும் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க, அந்த ஏயோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பேசுகிறீங்கன்னா இந்த இடத்துல இது நம்ம வந்து எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் ஆட்டமில் இருந்து ஒரு ஆட்டம் மட்டும் எடுத்து நீங்கள் அதை பற்றி பேசும்போது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நம்ம எலமெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் அகெயின் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், இதுதான் நம்ம காம்பவுண்ட்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா மாலிகுல்ஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம். இதை நம்ம காம்பவுண்டுன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா சேம் டைப் ஆஃப் ஆட்டம்னால ஆயிருக்கு. பட் திஸ் கேன் பி டெல் அஸ் காம்பவுண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டமால் ஆன மாலிகுல்ஸை நம்ம காம்பவுண்ட் கூட சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடுன்னு சொல்லலாம். சோடியம் வேறு ஆட்டம், குளோரின் வேறு ஆட்டம், இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் ஒன்றா சேர்ந்து மாலிகுலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாலிகுல்ஸே நிறைய கிளஸ்டராக இப்படி வந்துச்சுன்னா இதை நீங்கள் காம்பவுண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆட்டம், மாலிகுல், எலமெண்ட், காம்பவுண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ மேட்டர் பற்றின பேசிக் டெஃபினேஷன் இவ்வளோ தான். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ். மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கேன் பி டிவைடட் இன்டு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மேட்டர்னால் என்னென்னு பார்த்தோம், உலகத்தில் இருக்கிற எல்லாமே மேட்டர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது எல்லாத்துக்குமே உள்ள ப்ராப்பர்ட்டிஸை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா that can be measured or observed without changing the identity of the substance. இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கான டெஃபினேஷன். அதாவது நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை அப்சர்வ் பண்ணும்போது அந்த மேட்ருக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. அப்படி
சேஞ்சஸ் எதுவுமே நடத்தாமல் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர். ஒரு மேட்டரோட கலர் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட்டு நம்ம அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி அப்படியே அதை நம்ம கொடுத்துடலாம். இதனால் அந்த மேட்டரோட ஐடென்டிட்டி ஒன்றும் மாற போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் ஓடர், அதாவது அதோட ஸ்மெல்லு, கலர் சொல்லலாம், ஓடர் சொல்லலாம், அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் சொல்லலாம், பாயிலிங் பாயிண்ட் சொல்லலாம், டென்சிட்டி சொல்லலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வரும். அகெயின் அந்த சைடு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அதோட காம்போசிஷன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பேசும்போது எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு பேசுவோம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கார்பன் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு பேசுவோம். ஸோ அந்த காம்போசிஷன் ஆஃப் த எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ காம்போசிஷனாக இருக்கலாம், அதோட கம்பஸ்டபிலிட்டி இருக்கலாம், அப்படி இல்லைன்ட்டா அதோட ரியாக்ஷன்ஸ் வித் ஆசிட் ஆர் பேஸ் இருக்கலாம். இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன். இது பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இதோட நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த மேட்டரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி மாறும். ஸோ இதுதான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூனிட்ஸ், பேசிக் யூனிட்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்கெட்சில் எழுதுறதுனால இவ்வளோ கொடூரமாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் என்னோடய நோட்ஸ் கொடுக்குறேன். நான் பேப்பரில் நான் படிக்கும்போது எழுதியிருப்பேன்ல அந்த நோட்ஸு, அது கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் படிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ஃபோட்டோ எடுத்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளியர் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ யூனிட்ஸ், எந்த ஒரு டேர்மையுமே நம்ம சொல்லும் போது அதுக்குன்னு பேசிக்கான யூனிட்ஸ் இருக்குது. அதை சொல்லி தான் நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே காட்டுறேன். ஸோ 7 பேசிக் யூனிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா லென்த்து, மாஸு, டைமு, எலக்ட்ரிக் கரண்ட், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லுமினஸ் இன்டென்சிட்டி இதெல்லாம் இருக்குது. இதுக்கான சிம்பிள் அண்ட் இதுக்கான எஸ்ஐ யூனிட் அண்ட் அதுக்கான சிம்பிள் இதெல்லாமே இங்கே எழுதியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து எஸ்ஐ யூனிட். நம்ம லென்த்துனா நம்ம ஆப்வியஸாக அதை வந்து நம்ம மீட்டரில் தான் சொல்லணும். மாஸ்னால் அதை நம்ம கிலோகிராமில் தான் சொல்லணும். டைம்னா செகண்டில் தான் சொல்லணும். கரண்ட்னா ஆம்பியரில் தான் சொல்லணும். டெம்பரேச்சர்னால் கெல்வின் ஸ்கேலில் மட்டும்தான் அதை சொல்லணும். இதே நீங்கள் செல்சியஸ் ஸ்கேலோ ஃபாரன்ஹீட் ஸ்கேலோ இருக்குது. பட் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டாகவே நீங்கள் டெம்பரேச்சரை பற்றி பேசுனீங்கன்னா அதை வந்து கெல்வின் ஸ்கேல்லே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் என்னென்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது ஒரு சில ரிசர்ச் பேப்பரில் செல்சியஸில், இன்னொரு பேப்பரில் டெம்பரேச்சரில், இன்னொன்று இல்லை ஃபாரன்ஹீட்லலாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் எல்லாமே ஈவனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் இந்த மாதிரி பேசிக் யூனிட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான், ஆனால் ரொம்ப ஈஸியானதும் கூட. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்னால் என்ன? ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸோட இண்டிவிஜுவலான அந்த சப்ஸ்டன்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸுக்கான மொத்தமாக இந்த சப்ஸ்டன்ஸோட எடை எவ்வளோங்கிறது மட்டும்தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதே வெயிட்னு வந்தீங்கன்னா, இந்த சப்ஸ்டன்ஸ் இந்த எர்த்தில் இருக்குது. இந்த எர்த்துக்குன்னு ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் ப்ளஸ் அந்த எர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெயிட்னு சொல்கிறோம். அந்த கிராவிட்டி இல்லாமல் வெறுமே இந்த சப்ஸ்டன்ஸோட எடை மட்டும் பற்றி பேசினோன்னா அது மாஸ். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸையும் சேர்த்து சொன்னோன்னா வெயிட். ஸோ மாஸ் பார்த்திங்கன்னா, இந்த சப்ஸ்டன்ஸோட மாஸ் பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே என்டையர் யூனிவர்ஸ் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அது இந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகிள்ஸோட வெயிட் மட்டும்தான். இதே இது வெயிட் பார்த்திங்கன்னா, நமக்கு இங்கே எர்த்தில் ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து வெயிட் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். இதே நீங்கள் மாஸ் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரியான கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ மாறும். இதே நீங்கள் மூனுக்கு போனீங்கன்னா அங்கே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸே இருக்காது. ஸோ அப்போ மாறும். இதே வீனஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி கிராவிட்டி இருக்கும். ஸோ அதை பொறுத்து மாறும். ஸோ வெயிட் வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆனால் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. எல்லா இடத்துலையுமே இது கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? அண்டு
இந்த மாஸ் வந்து நீங்கள் எப்படி சரி ஓகே நம்ம எர்த்தில் இருக்கோம், எர்த்து ஃபுல்லாகவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடு இருக்கும், அப்போ எப்படி நீங்கள் மாஸை கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரிசர்ச் லேப்லேயோ இல்லை கெமிஸ்ட்ரியில உங்கள் ஸ்கூல் கெமிஸ்ட்ரி லேப்ஸ்லேயோ எங்கே இருந்தாலுமே அனலிட்டிக்கல் பேலன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு ஒயிட் கலரில் எப்படி இருக்குன்னா நம்ம மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் எல்லா பக்கத்துலேயும். ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ளே வச்சு நீங்கள் வெயிட் எடுத்திங்கன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெறுமே மாஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அனலிட்டிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வெறுமனே மாஸ் மட்டும் கண்டுபிடிக்கலாம் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வால்யூம்னா என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ வால்யூம், அதாவது இப்போ இந்த ஸ்கெட்சை நான் இப்படி இந்த இடத்துல வைக்கிறேன்னு வைங்களேன், இல்லை இந்த ஸ்கெட்சை இப்படி இந்த இடத்துல நான் வைக்கிறேன்னா இந்த ஸ்கெட்ச் வந்து பிங்க் கலர் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குன்னா என்ன சொல்வீங்க? இதை வச்சுட்டு சும்மா ஒரு ரேண்டமாக இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவ்வளோ இந்த ஸ்கெட்ச் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த ஸ்கெட்சோட வால்யூம். ஓகேவா? இந்த வால்யூமை வந்து நம்ம லென்த்து க்யூப்பில் சொல்லலாம், டெசிமீட்டர் க்யூப்பில் சொல்லலாம், எதில் வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் லேட்டராக படிப்போம். அதாவது இந்த சென்டிமீட்டர் மீட்டரோட கன்வர்ஷன், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறது, லென்த்து டெசிமீட்டராக மாற்றுறது, இதெல்லாமே நம்ம லேட்டராக பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம வால்யூமை வந்து எதில் சொல்கிறோம் அப்படின்னா லென்த்து க்யூப்பில் சொல்கிறோம். ஆர் மீட்டர் க்யூப்பில் சொல்லலாம், சென்டிமீட்டர் க்யூப்பில் சொல்லலாம், டெசிமீட்டர் க்யூப்பில் சொல்லலாம், எதில் வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா டென்சிட்டினா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் பை வால்யூம் தான் உங்களுக்கு டென்சிட்டி. மாஸ்க்கு நம்ம அந்த எஸ்ஐ யூனிட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி படித்தோம்ல, அதில் நம்ம படிச்சுப்போம். மாஸ்னால் என்னென்னா கிலோகிராம், வால்யூம்னா என்னென்னா இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வால்யூம்னா நம்ம வந்து லென்த்து க்யூப் ஆர் மீட்டர் க்யூப்பில் மென்ஷன் பண்ணுவோன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல மாஸ்னா கிலோகிராம், வால்யூம்னா மீட்டர் க்யூப். ஸோ டென்சிட்டியோட யூனிட் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப். ஓகேவா? இது டென்சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு அகெயின் 3 இருக்குது. என்னென்னா கெல்வின் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் டெம்பரேச்சர். இங்கே கொஞ்சம் தள்ளி எழுதுகிறேன். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று கெல்வின் ஸ்கேல், இன்னொன்று ஃபாரன்ஹீட் ஸ்கேல், இன்னொன்று செல்சியஸ் ஸ்கேல். இந்த 3 ஸ்கேல் இருக்குது. இதில் கெல்வின் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதை வந்து டிகிரி செல்சியஸாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எப்படி எழுதலான்னா 273 ப்ளஸ் டிகிரி செல்சியஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 13 கெல்வின் கொடுத்துருக்கேன். கொடுத்து இதை நீங்கள் எனக்கு டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த 13 கெல்வினை நீங்கள் செல்சியஸாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா 273 ப்ளஸ் 13 விச் இஸ் ஈக்குவல் டு 286 செல்சியஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த 273ங்கிறது கான்ஸ்டண்ட்டான கெல்வின் வேல்யூ. அதோட நீங்கள் டிகிரி செல்சியஸ் ஆட் பண்ணிங்கன்னா செல்சியஸ் ஸ்கேலுக்கு நம்ம மாற்றிடலாம். ஓகேவா? இதே மாதிரி ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் உங்களுக்கு செல்சியஸ் ஸ்கேல் கொடுத்து அதை ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்ற சொல்லணும்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/5 இன்ட்டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 3. உதாரணத்துக்கு இதே 13 எடுத்துப்போம். இந்த 13 டிகிரி செல்சியஸை நீங்கள் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 9/5 இன்ட்டு 13 ப்ளஸ் 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சம் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதை நீங்கள் எழுதி ஃபாரன்ஹீட்டில் ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? அண்டு செல்சியஸ் ஸ்கேலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவில் செல்சியஸ் ஸ்கேல் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் இருக்கும். இதே கெல்வின் ஸ்கேல் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் கிடையாது. இது ரெண்டுமே எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். செல்சியஸ் ஸ்கேல் பார்த்திங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கூட வரும். -2 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்தது, இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் யூனிட்ஸ் ஆஃப் மேட்டர். இதோட இது முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் நோட்டேஷன் போகலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே,
சயின்டிஃபிக் நோட்டேஷனுங்கிற டேர்ம் முதல்ல எதனால இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்டிஸ்ட்லாம் வந்து லேபில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெரிய இல்லை ரொம்ப சின்ன டெசிமல் டேர்ம் வந்து அவங்களுக்கு அந்த கேல்குலேஷனோட ரிசல்ட்டாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அதை வச்சுட்டு ஃபர்தராக அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவோ அந்த ப்ராசஸ் பண்ணவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு கிடைக்கிற ரீடிங் பார்த்திங்கன்னா 0.00000001 இவ்வளோ ஸ்மாலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ எனக்கு கிடைக்கி. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 6 lakh இல்லை 6 crore தாண்டி இப்படி நான் பாட்டுக்கு போகிறேன். இந்த அளவுக்கு என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரீடிங் எனக்கு இப்படி கிடச்சிதுன்னா இதை வச்சு நான் எப்படி என்னோடய கேல்குலேஷன்ஸை போட முடியும் சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டம், நம்மளால் முடியவே முடியாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டா ஈஸியாக நம்மளால் கேல்குலேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சயின்டிஃபிக் நோட்டேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனோட ஃபார்மேட் என்ன, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C × 10⁻n இப்படி தான் இருக்கணும். இதில் இந்த சிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் டேர்ம். டிஜிட் டேர்ம்னா என்னென்னா சி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வந்து 0.1லேருந்து 9.9 வரைக்கும் எந்த ஒரு நம்பராக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் 0.1லேருந்து 9.9 வரை எந்த நம்பராக கூட இருக்கலாம். இதுதான் சிக்கான டெஃபனிஷன். என்னங்கிறது எக்ஸ்போனண்ட். அது எப்படி எழுதணும், இது வந்து பாசிட்டிவாக வேல்யூவாகவும் இருக்கலாம் ஆர் நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுல நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஜஸ்ட் சீனா என்ன என்னா என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் இதுக்கான ஃபார்மெட். ஓகே, இப்போ இந்த ஃபார்மெட்டில் என் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோமா, இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு நம்பர் இந்த 9.9 இருக்கு இல்லையா, இந்த 9.9 விட ஒரு நம்பர் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 9.9 விட ஒரு நம்பர் கிரேட்டராக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 6508 இப்படின்னு இருக்குது. இது ஆப்வியஸாக இப்போ பாருங்கள் 6508ன்னு இருக்குது. இது 9.9 விட பெரிய நம்பர் தான். இதை எப்படி நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு கொண்டு வரதுன்னு சொல்லி பார்க்கலாம். சயின்டிஃபிக் நோட்டேஷன் நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு டிஜிட் டேர்மாக இருக்கணும். ஸோ டிஜிட் டேர்முக்கு இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாக இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கதா அர்த்தம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம 1 2 டிஜிட் டேர்மாக இதை மாற்றும் போது என்ன பண்ணுவோம், 6.508ன்னு எழுதலாம். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து இந்த இதுக்கு நடுவில் தான் இருக்கணும் நம்பர்னு சொல்லி. ஸோ 6.5 அப்படின்னு வர மாதிரி எழுதிக்கிட்டோம். இதை 6.5 எழுதிட்டு இன்டூ 10 போடுவோம். பவரில் n வரும் இல்லையா, அந்த என்னோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் எத்தனை டிஜிட் தள்ளி வச்சுருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 டிஜிட் நம்ம பாயிண்ட்டை தள்ளி வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்போனண்ட்டில் 3 போட்டுருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம் நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம்னு பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமாங்கிறத எப்படி டிசைட் பண்ணணும்னா, பாயிண்ட் நம்ம வச்சோம் இல்லையா, இது இப்படி லெஃப்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணிட்டு வந்தால் ப்ளஸ்ஸு, இதே ஒரு வேளை நம்ம பாயிண்ட்டை ரைட் சைடில் மூவ் பண்ண வேண்டிய வந்துருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் போடணும். ஸோ இதுதான் அந்த எண்ணெய் எழுதுறதுக்கான ரூல். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன, இதில் நம்ம 0.1ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிஜிட் டேர்ம்னா 0.1 இல்லை 1.0, அதாவது 1லேருந்து 9க்குள்ளே இருக்கணும் அந்த நம்பர். அது டெசிமல் நம்பர் வந்து 1லேருந்து 9க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 0ல் கூட வரும், 0 பாயிண்டில் கூட வரும். பட் நம்ம அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு நம்பர் 1ஐ விட சின்னதாக இருக்குது, அதாவது 0ல் இருக்குது. 1ஐ விட ஒரு நம்பர் சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.004 பாருங்கள், இது நம்பர் 0ல் இருக்குது. இது வந்து 1ஐ விட ரொம்ப சின்ன நம்பர் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு பாருங்கள்.
டிஜிட் டேர்மில் வரணும்னு பார்த்துருக்கோமா. டிஜிட் டேர்ம்னா என்ன, 1லேருந்து 9க்குள்ளே வரணும். ஸோ இது நம்ம எப்படி கொண்டு வரலாம், 1 2 3ன்னு போட்டு பாயிண்ட்டை எங்கே கொண்டு வந்து 4.0ன்னு ஆக்கலாமா. ஸோ 4.0ன்னு ஆக்கிடுறோம். இன்ட்டு 10 ஆஸ் ஆல்வேஸ் போட்டுடுறோம். இப்போ எக்ஸ்போனண்ட் என்ன தான் எப்படி போடுறதுன்னு யோசிக்க போகிறோம். ஸோ என்னக்கு என்ன எப்படி போடுவோம், கவுண்ட் பண்ணணும். டெசிமல் வந்து எத்தனை டிஜிட் தள்ளி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 3 டிஜிட் டெசிமல் தள்ளி வந்திருக்கு. ஸோ 3 போட்டுருந்தோம். இப்போ ப்ளஸ்ஸா மைனஸான்னு யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்தால் ப்ளஸ்ஸு, ரைட் சைடில் வந்தால் மைனஸ். இங்கே பாருங்கள் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. ஸோ +3 போட்டோம். இதே இங்கே பாருங்கள் ரைட் சைடில் 1 2 3ன்னு ரைட் சைடில் பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும், ஒரு மைனஸ் போடணும். ஸோ 4.0 × 10⁻³ இப்படி தான் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி ரொம்ப பெரிய இல்லை ரொம்ப சின்ன நம்பரை ஷார்ட்டாக வந்து நம்ம பண்ணலாம். இப்போ இதை வச்சே நம்ம சில ப்ராப்ளம்ஸ், அதாவது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிஷன் பார்க்க போகிறோம். அடிஷனில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 5.3 × 10⁻², ஓகேவா, ப்ளஸ் 10.4 × 10⁻². கொஸ்டின் இப்படி இருக்குன்னு வைங்க. அது 2 சயின்டிஃபிக் நோட்டேஷன் டேர்மை நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸ்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா 5.3ஐயும் 10.4ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வரும், 15.7 வரும். ஸோ இந்த 10 × 10⁻² அப்படியே எழுதிடுங்க. எக்ஸ்போனன்ட் சேமாக இருந்துச்சுன்னா இதை இப்படி தான் ஆட் பண்ணணும். ஒருவேளை இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கும் இதே தான் ப்ரொசீஜர். இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி எழுதுனதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணி எழுதணும். உதாரணத்துக்கு இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5.3 வந்து 10.4ல் போச்சுன்னா எவ்வளோ ஆகும், சரி இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு எழுதி காமிக்கிறேன். 10.4ல் 5.3 போச்சுன்னா 5.1 வரும். × 10⁻² அப்படியே எழுதிடலாம். ஸோ எக்ஸ்போனன்ட் சேமாக இருந்தால் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி இதுதான் ஃபார்மெட். ஒரு வேளை இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். எக்ஸ்போனன்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணுங்கிறதுக்காக 5.6 × 10⁻³ ஒன்று இருக்குது, ப்ளஸ் 10.4 0.4 × 10⁻³ எக்ஸ்போனன்ட் சேமாக இருக்கோ. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷனில் எக்ஸ்போனன்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸ்போனன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்போனண்ட்டை சேமாக மாற்றணும். எக்ஸ்போனண்ட்டை சேமாக மாற்றும் போது நம்ம எதை எடுக்கணும்னா இருக்கிறதுலே எதுக்கு சின்ன எக்ஸ்போனன்ட் இருக்குன்னு இருக்கோ அதுதான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2த்தில் -2 -3 இது 2ல் எது சின்ன நம்பர், மைனஸ்னு வரும்போது 3 தான், -3 தான் சின்ன நம்பர். ஸோ இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். 0.4 × 10⁻³ இந்த -3ஐ நம்ம என்ன பண்ணணும்னா -2 ஆக்கணும். ஸோ அப்படி ஆக்கும்போது என்ன பண்ணணும், -3ஐ வந்து -2 ஆக்கணும்னா அதோட +1 சேர்க்கணும். +1 சேர்த்திங்கன்னா -2 ஆகிடும், அப்படி தானே. ஸோ இந்த இடத்துல +1 சேர்க்கணும்னா பாயிண்ட் எங்கே போகணும், லெஃப்ட் சைடில் போகணும். லெஃப்ட் சைடில் போனால் தான் +1 இதோட ஆட் ஆகும், ஓகேவா. ஸோ ஒரு லெஃப்ட் சைடு ஒரு சைடு பாயிண்ட் போச்சுன்னா இது என்ன ஆகும், 0.04 × 10⁻² வரும், ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பாயிண்ட் போனால் தான் +1 ஆட் ஆகும், ரைட் சைடில் பாயிண்ட் போயிடுச்சுன்னா -1 ஆட் ஆகும். அப்போ இங்கே -4 ஆயிரும். ஸோ தப்பாயிரும். நமக்கு வந்து -2 வேணுங்கிறதுனால லெஃப்ட் சைடில் பாயிண்ட்டை மூவ் பண்ணி +1 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ -2 இருக்குது. ஸோ இங்கேயும் -2 இங்கேயும் -2. அப்போ நமக்கு இதை நம்ம ஈஸியாக இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணணும்னு பாருங்கள், 5.6 × 10⁻² ப்ளஸ் 0.4 × 0.04 இல்லையா, 04 இதை எழுத வேண்டாம் ஆக்சுவலாக. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 4 6 5 ஆட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 × 10⁻² போட்டுடலாம். ஒருவேளை இங்கே சப்ராக்ஷன் கொடுத்துருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணி எழுதிட போகிறீங்க, அவ்வளோதான்.
மற்றபடி இந்த கன்வர்ஷன்லாம் சேம் தான். ஸோ எக்ஸ்போனன்ட் சேமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஆட் பண்ணி அந்த எக்ஸ்போனன்ட் என்ன இருக்கோ அப்படியே எழுதிட போகிறோம். எக்ஸ்போனன்ட் டிஃபரெண்ட்டாக இருந்ததுன்னா இருக்கிறதுலே சின்ன எக்ஸ்போனண்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து பெரிய எக்ஸ்போனண்ட்டோட சேர்ந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி ரெண்டுத்தையும் சேம் ஆக்கிட்டு அப்புறம் ஆட் பண்ண போகிறோம் ஆர் சப் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நம்ம அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு ஜென்ரலாக ஒரு ரூல் இருக்குது. அந்த ஃபார்மெட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். a × 10⁻x, அதாவது இது வந்து ஒரு சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2 சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். a × 10⁻x × b × 10⁻y. ஸோ இப்படி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா ஏயும் பியையும், அதாவது டிஜிட் டேர்ம் இருக்கு இல்லையா, நம்ம டிஜிட் டேர்ம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்ட்டு 10⁻, நம்ம எக்ஸ்போனன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்போனன்ட் டேர்மை ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபார்மெட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 × 10⁻6ஐயும் 3 × 10⁻4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் a × b இந்த கொடுத்துருக்கணும். அப்போ டிஜிட் டேர்ம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 2 × 3 × 10 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ்போனண்ட்டை பாருங்கள், 6ம் -4ம் இருக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம், 6 + -4ன்னு போடுவோம். ஸோ 2 × 3 என்ன வரும், 6 × 10 × 6 - 4 எவ்வளோ வரும், 2 + 2. ஸோ அதையும் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி டிவிஷன் பாருங்கள். டிவிஷனும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஜிட் டேர்மை அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. மல்டிப்ளிகேஷனை எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி டிவிஷனில் என்ன பண்ணணும்னா எக்ஸ்போனண்ட்டை சப் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 4 × 10⁻6ஐ 2 × 10⁻−3ல் டிவைட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நம்ம டிஜிட் டேர்மை டிவைட் பண்ணிக்கணும். 4/2 × 10⁻, எக்ஸ்போனண்ட்டை என்ன பண்ணணும், இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷனில், டிவிஷனில் மைனஸ் பண்ணணும். அப்போ என்னது, 6 - 3 டிவைட் பண்ணிங்கன்னா 4 × 2 கேன்சல் ஆகி 2 வரும். இன்ட்டு 6 - 3 என்ன வரும், 3. இவ்வளோ தான். இப்படி தான் இதை டிவைட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள்.